அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இப்படி படிச்சா மறக்கவே மறக்காது சீரீஸ் டே 2, அதாவது பிப்ரவரி 9, 2025 கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் பிப்ரவரி 1 to 7 வரைக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கொடுத்துருந்தோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியா. தொற்று மற்றும் தொற்றாத நோய்கள் பற்றி ஆராய்வதற்கு மர நாய்களை ஃபர்ஸ்ட் டைம் விலங்கு மாதிரியா பயன்படுத்துற ஒரு நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னா மருத்துவ தகவல் பரிமாற்றம் சார்ந்த சுகாதார அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம். இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஹரியானால உள்ள பரிதாபாத் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது ITBP, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸோட புதிய நிறுவன செயல்பாட்டு தளம் எங்க திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குதுல் அப்படின்ற இடத்துல திறந்திருக்கு. இந்த குதுல் அப்படின்ற இடம் எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. இந்த ITBP ஏன் உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த போரின் காரணமாக தான் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்படின்ற எல்லை பாதுகாப்பு படையை உருவாக்கப்பட்டது. மூணாவது தேசிய திறன் மேம்பாட்டு இயக்கத்திற்கான சர்வதேச அகாடமி எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல உள்ள நொய்டாவில். இந்த தேசிய திறன் மேம்பாட்டு இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2008 தொடங்கியிருக்காங்க. இது ரிலேட்டடா இன்னொரு இது என்னன்னா திறன் இந்தியா திட்டம் 2015 தொடங்கியிருக்காங்க. இந்த திறன் இந்தியா திட்டம் அப்படின்னா என்னன்னா இளைஞர்களுக்கான திறனை மேம்படுத்தி அவங்க தொழில் புரியறதுக்கு நிறைய லோன் கொடுக்கறது தான் இந்த திறன் இந்தியா திட்டம். அடுத்த டாபிக் சர்வதேச நிகழ்வுகள். உகாண்டாவில் எபோலா பாதிப்புக்கு எதிரான தடுப்பூசிகளை தயாரிக்கும் முதல் மருத்துவ சோதனையை தொடங்கியிருக்க அமைப்பு எதுன்னா WHO, அதாவது உலக சுகாதார அமைப்பு தான் இந்த எபோலா பாதிப்புக்கு எதிரான தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில இறங்கியிருக்காங்க. இந்த உலக சுகாதார அமைப்பு எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 7, 1948 தொடங்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல உள்ள ஜெனீவால இருக்குது. இதோட தற்போதைய இயக்குனர் யாருன்னா டெட்ரோசு அதானம் கெப்ரேயஸ். அடுத்த டாபிக் திட்டங்கள். ஃபர்ஸ்ட் ஞான் பாரத் திட்டம் 2025. இந்த ஞான் பாரத திட்டம் அப்படின்னா என்னன்னா கல்வி நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள், நூலகம் போன்றவற்றில் நம்மளோட அதாவது முன்னோர்கள் பயன்படுத்தின கையெழுத்து பிரதிகள் மரபு குறித்து கணக்கெடுத்து அதை பாதுகாத்து வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஞான் பாரத திட்டம் அப்படின்றது. இந்த திட்டம் எந்த திட்டத்துக்கு கீழே வருதுன்னா தேசிய கையெழுத்து பிரதி திட்டத்துக்கு கீழே வருது. இந்த தேசிய கையெழுத்து பிரதி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா 2003. அதாவது நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே பயன்படுத்தின ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பயன்படுத்திட்டு வந்த கையெழுத்துக்களை ஆராய்ஞ்சு இது எந்த மரபு சார்ந்தது, எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு ஆய்வு பண்ணி ஒரு ஆவணப்படுத்துற திட்டம் தான் இந்த தேசிய கையெழுத்து பிரதி திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே தான் இப்ப ஞான் பாரத திட்டம் வருது. இதை நூலகம், ஆய்வகங்கள் இந்த மாதிரி இடத்துல பாதுகாத்து வைக்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் 2025. இது இந்திய மொழிகள் அனைத்திலையுமே பள்ளி மற்றும் உயர்கல்வி மாணவர்களுக்காக டிஜிட்டல் முறையில புத்தகங்களை வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம். இதனால நம்ம மொழியின் பன்முகத்தன்மை அதிகரிக்கப்படும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களுமே எல்லா மொழியிலையுமே புத்தகங்களை படிக்கிறதுக்கு இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டாபிக் அறிவியல் தொழில்நுட்பம். செயற்கை ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்தி ஆக்சிஜன் மற்றும் விண்வெளி ஏவுகணை எரிபொருளை வெற்றிகரமா உற்பத்தி செய்துள்ள நாடு எது அப்படின்னா சீனா. சீனாவில் உள்ள டியாங்காங் அப்படின்ற விண்வெளி நிலையம் தான் இந்த செயற்கை ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்தி ஆக்சிஜனையும் விண்வெளி ஏவுகணை எரிபொருளையும் வெற்றிகரமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த டாபிக் விளையாட்டு. அபுதாபி ஓபன் மகளிர்
டென்னிஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் யார் வாங்கியிருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பெலிண்டா பென்கிக் அப்படின்றவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த அபுதாபி ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா அபுதாபில தான் நடந்திருக்கு. ரெண்டாவது, சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் இரட்டையர் பிரிவுல முதலிடம் வகிச்சிருக்கவங்க யாரு அப்படின்னா ஷின்டாரே கெய்டா அப்படின்ற 2 பேரு. எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜப்பான். 2ஆம் இடம் பெற்றவங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ராமநாதன் மற்றும் மைனேனி அப்படின்றவங்க. இந்த சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா சென்னையில. வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி.